சங்கரன் கோவிலுக்கு செல்ல உகந்த நாள் இது. இங்க நான் சொன்னது இது சக்தியால் உருவாக்கப்பட்டதுனால், ஸ்தலம். சக்தி அவங்கள மக்களுக்காக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஸ்தலம். அதனால இங்க என்னன்னா, ஆடி தபசு, ஆடி மாசம்ங்கிறது அம்பாளுக்குரிய நாள். ஆடி தபசுங்கிறது ஆடிப்புறம் அந்த சமயத்துல வர்றது. அந்த ஆடி தபசில் அவங்கள வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆடி தபசு அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு வளையல் வாங்கி சாத்துறது அப்படிங்கிறது மிக பிரசித்தமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நம்மளுடைய கோமதி அம்மனுக்கும் வளையல்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாமா? ஏதாவது அதுலேயும் குறிப்பிட்ட நிறம் இருக்கா? ஆடி தபசுங்கிறது சிவனும் ஹரியும் ஒன்று இணைந்து காட்சி கொடுத்த நாளாக இருக்கிறதுனால அங்கே சங்கரங்கோயில் ரொம்ப விசேஷமான பூஜைகள், தேர் திருவிழாக்கள் அது மாதிரிலாம் உண்டு. அதனால் அந்த இடத்துல நம்மளுக்கு வளையல் இதெல்லாம் போடுறதும் அது அந்த காட்சி கொடுக்கும் போதே அங்கே சக்தி கோமதி அம்மனுடைய அருளும் கிடைக்கும். அதனால் அங்கே வளையலுடைய இதுவும் முக்கியமாக உண்டு. ஆனால் ஆடி தபசு இங்கே சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது. பெண் தெய்வங்கள் குறிப்பாக அம்மன் அப்படின்னாலே ஆடி மாதம் பிரசித்தி பெற்றது.